கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளில் கூட தேவனுடைய வார்த்தை, இது நீதிமொழி புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசிக்கிறேன். துன்மார்க்கருடைய பலி கர்த்தருக்கு அருவருப்பானது, செம்மையானவர்களின் செபமும் அவருக்கு பிரியங்களாம். தேவன் சொல்லுகிறார், துன்மார்க்கருடைய பலி கர்த்தருக்கு அருவருப்பானதா. ஆனா செம்மையானுடைய செபத்தை கர்த்தர் பிரியப்படுகிறார்களா, விரும்புகிறார்களா, நேசிக்கிறார்களா, ஆசைப்படுகிறார்களா? அப்போ ஜெபிக்கிற பிள்ளை மேல தேவன் பிரியம் வைத்திருக்கிறார். துதிக்கிற பிள்ளை மேல தேவன் அபிஷேகத்தை ஊற்றுகிறார். வேதம் வாசிக்கிற பிள்ளை மேல் தேவ ஞானத்தை தருகிறார். ஆனா ஜெபிக்கிற பிள்ளை மேல கர்த்தர் பிரியம் வைக்கிறார். பிரியம்னு என்னங்க? எல்லாவற்றிலும் அவர் நேசத்தை கொடுக்கிறாங்களாம். தம் பிள்ளையை நேசிக்கிற பிள்ளை தகப்பன் ரொம்ப நேசமா வைத்து பிரியமா வச்சுட்டு இருந்தாங்கன்னா, அந்த பிள்ளை என்ன ஆசைப்படுதுன்னு உள்ளத்துல நினைக்கிறதையே தகப்பன் உடனே அறிஞ்சு வாங்கி தந்துடுவாங்களாம். அதுபோல கர்த்தர் சொல்லுகிறார், அவர் நம்மேல் பிரியம் வைத்திருக்கிறார். எப்படி பிரியம் வைத்திருக்கிறார்? ஜெபம் பண்ற பிள்ளை மேல. தானியேல் 3 நேரமும் ஜெபித்தார். அதனால தானியேலை என் பிரியமானவன் என்றுதான் கூப்பிட்டார். எனக்கு பிரியமானவனே, உன் வேண்டுதல் எல்லாம் நீ நினைப்பதற்கு முன்னாடி நான் அறிஞ்சிட்டேன், நீ என்ன சொல்றியோ அதையெல்லாம் நான் கேட்டுட்டேங்கிறாள். தாவீது அந்தி சந்தி மத்தியான வேளையில தேவ சமூகத்துல ஜெபிச்சாரு. அதனால அவர் சொல்றார், என் இருதயத்துக்கு ஏற்றவன் தாவீது. அவர் தாவீதை உயர்த்தினார், ஆசீர்வாதத்தினால் நிரப்பினார். இன்றைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, ஜெபம் பண்ற பிள்ளை மேல நான் பிரியம் வைத்திருக்கிறேன். அந்த ஜெபம் எனக்கு பிரீதியா இருக்கு, ஆசையா இருக்குதுங்கிறாரு. நம்மளுக்காக வைக்கப்பட்ட தூதர் 2 பேர் இருக்கிறாங்க. ஒருத்தர் நம் விண்ணப்பத்தை கேட்டு உடனே கொண்டு போய் தேவ சமூகத்துல வைக்கிறவங்களா இருக்காங்க. நம்ம இங்க ஜெபம் பண்ணி ஒரு பிள்ளை பார்த்தீங்கன்னா உருக்கத்தோட அழுது ஜெபம் பண்ணும், கண்ணீரோடு அழுது ஜெபம் பண்ணும். தேவ சமூகத்துல அது அந்த கேட்க வரைக்கும், அந்த தேவன் கொடுக்க வரைக்கும் ஆண்டவர் சமூகத்துல அந்த ஜெபம் தகப்பனே உங்க ஜெபிக்கிறது பிரியமா பிரியமா பிரியமான்னு கேட்டு கேட்டு உருக்கமா கேட்கும். சிலருடைய ஜெபம் பார்த்தீங்கன்னா சிறிதாக இருந்தாலும் அதில் கருத்தாய் ஒவ்வொருத்தரும் ஜெபம் பண்ணுவாங்க. ஆனா கர்த்தர் சொல்லுகிறார், எப்படி ஜெபம் பண்ணனாலும் ஜெபிக்கிற பிள்ளை மேல நான் பிரியம் வைத்திருக்கிறேன், நான் அன்பு வைத்திருக்கிறேன். ஏன்னா தேவனோடு இணைப்புல நம்ம பேசிக்கொண்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்க, கர்த்தர் நம்மளை அறிந்திர தேவனா இருக்கிறார், நாம் கர்த்தரை அறிந்த பிள்ளையா இருக்கிறோம். ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த இணைப்பு துண்டிச்சிருச்சுன்னா, நம்ம பேசாம இருந்தோம்னா தேவன் வந்தாலும் நமக்கு உணர்வு தெரியாது, நம் பக்கத்துல தகப்பன் உட்கார்ந்தாலும் நமக்கு உணர்வு தெரியாது. அதனால இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், நீ ஜெபிக்கிற பிள்ளையா இருந்தீங்கன்னா உன்மேல் நான் பிரியம் வைத்திருக்கிற மகளே என்று சொல்லுகிறார். உங்க ஜெபம் ஒரு நாள் வீண் போகாது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களை உயர்த்த போகிறார். கர்த்தருடைய வார்த்தைக்கு நன்றி.